நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா அவங்க மாசு மரணம் டப்பு தரணும் இதுக்கு இவன் தான் பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இனியாவுக்கு ஒரு பாட்டை போடுறாங்க. எதனாலடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இனியா தெரிஞ்சு விட்டுறாங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லீகலா கரெக்டா ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்கன்னா அவங்க வயிற்றுல என்ன குழந்தை இருக்கு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வைக்கிறது வந்து ரொம்பவே இல்லீகல். இந்த மாதிரி நிறைய தவறு நடந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போட்டிருக்காங்க. அந்த விதமா தான் நம்ம நல்ல சிவன் எப்படியாவது யாருக்கும் தெரியாம போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. இதுதான்டா சாக்கு, இதை வச்சு அவங்கள பிடிக்கிறோம் பண்றா பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் கூடவே கூட்டு போறாங்க. நம்ம இனியாவும் அட்டா வேற லெவல் அடிச்சு தூக்குறா தும்ச கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னா அது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இனியா ஒரு ஆளை கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா அந்த டாக்டர் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ற நேரத்துல நம்ம நல்ல சிவம் பாக்கணுமே அப்படியே முழிக்கிறார் ஒரு பக்கம். என்ன நல்ல சிவம், நீங்க தான் இதுக்கு முன்னாடி போலீஸ்ல இருந்தீங்க, நீங்க தான் இதெல்லாம் எல்லாமே பாத்துக்கணும். இதெல்லாம் நடக்கூடாம நீங்களே இந்த மாதிரி தப்பு செஞ்சா நாட்டுல எங்க தப்பு நடக்கும் எது நடக்குன்னு யாரு பாத்துவாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏன் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பொறுப்பே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. சார் 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 மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க, இனிமே என் பக்கம் வந்து எந்த ஒரு தவறான ஒரு செயலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இப்படிதான் நல்லா செய்வோம் அடிக்கடி சொல்றீங்க. ஆனாங்க பாத்தீங்களா பிரச்சனை உங்க இடத்துல தான் வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் கேட்கக்கூடாது எனக்கு ஒன்றும் புரியல. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுத்து இருந்துக்கோங்க சரிங்களா. தேவையில்லாம மாதிரி பிரச்சனை இதுக்கு மேல வரக்கூடாது என் கண்ணோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்க நல்லா செய்யறதா அந்த இடத்துல அப்படியே சும்மா இனியா பார்த்து இனியா என்ன அசிங்கப்படுத்திட்டு இல்ல அவமானப்படுத்திட்டு இல்ல கூட்டு வச்சு நல்லா கும்மி அடிச்சிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாமா நான் உங்களுக்கு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே நான் சொல்லித்தர வயசு எனக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு மேல வயசை தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. நீங்க தான் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஆனா நீங்க இந்த மாதிரி கேடு கட்ட மாடலாம் இருக்கீங்க. வயிற்றுல எந்த குழந்தை இப்ப பொன் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இந்த திருட்டு பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. அப்படியே அமுதா ஒரு பக்கம் முடிக்கிறா ஒண்ணும் தெரியாது பச்சை புள்ள மாதிரி. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அமுதாங்க. ஏற்றி விடுறதால ஏற்றி விட்டு உசுப்பேற்றதால உசுப்பேற்றி ஒரே டே வீட்டை ரணகலமா ஆக்கி விட்டுறாங்க. இந்த அமுதா பிடிச்சி போலதா எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துடும். என்னைக்கு அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் ரொம்பவே ஆர்வமா காத்துன்னு இருக்கேன். அமுதா அமுதா போடு அடி அமுதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதா பாட்டியை ஊட்ட விட்டு துரத்துவாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கல, துரத்தவே மாட்டாங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க அவங்களும் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த செக்அப் வந்தாங்கல்ல யாழ்னி மறுபக்கம் யார் யார் கூட்டு வந்தாங்களோ அவங்களும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு என்கொயரி இருக்கு பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து திருத்து முழிக்கிறாங்க. நம்ம விக்ரம் போன் பண்ணி அதெல்லாம் வேணாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே பாக்கணுமே நம்ம சுபாஷ் இருக்கு. சரி சரி ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்களா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிடறாங்க. குத்துக்கமா சீலு அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சிடறாங்க. ஒரு பக்கம் கண்ணை கட்டுது. இந்த டைம் சீரியல் போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். காலம் போற டைம்ல டேய் சொன்னா திருத்த மாட்டாங்க. சரி அதை விடுங்க. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சேவ். நன்றி வணக்கம். வந்து நம்பருக்கு தருங்க.